இவ்வளவும் செஞ்சு நாங்கள் நட்டு நிற்க வைப்போம். நேராக வருவாங்களாம், 26ல் நிற்பாங்களாம், அடிப்பாங்களாம், நேராக சிஎம் சீட்டில் போய் உட்காந்துக்குவாங்களாம். நாங்கள் குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போகிறதுக்கடா நாங்கள் கட்சி நடத்துகிறோம். ஸ்டாலினின் அரசியல் வாழ்வை முடிப்பேன், மசுரை பிடுங்கு. திமுகவை ஒழிப்பேன்னா அவன் குறை வயசில் செத்தான் சரித்திரம். அதனால் ஒழிப்பேன்னு சொல்லி சீக்கிரம் செத்துறாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பிஜேபி மாநாடுன்னு தைரியமாக போடலாமா இல்லையா? ஆம்பளை தானே, ஒரு ஆத்தாளுக்கு தானே பிறந்தீங்க, ஆத்தா பால் தானே குடிச்சிங்க, நாய் பால் குடிக்கல. அட மானம் கட்டங்க ஒக்கால ஓடிங்களா, சாமி பின்னாடி ஒழிஞ்சிக்கின்னு எங்கள் மயிரை பிடுங்குவேன்றீங்களே, வெக்கமாலடா உங்களுக்கு? இது ஏன் நெத்தியில் வைக்கிறது தப்பு இல்லை, நடந்து போகிற பாயை கூப்பிட்டு அவன் நெத்தியில் வச்சா தப்பு தானே. அதை தான் பிஜேபி சொல்கிறோம், நாங்கள் வானான்றோம். உடனே எங்களை சாமிக்கு எதிரின்றான். பொள்ளாச்சியில் நடந்ததை யார் மயிரை பிடுங்குனீங்கடா? அதிமுக காரங்க யோகியன் பேசுறீங்க. யார் யோகியனை பத்தி பேசுறது? அதிமுக என்ற கட்சியே துரோகத்தின் மறு உருவம். குடும்ப அரசியல் சொல்றான்ல, அவனுக்கெல்லாம் இதெல்லாம் குடும்பம் கிடையாது. அன்புமணி ராமதாஸோட பிள்ளை இல்லை, அப்போ யாரா? அவங்க அம்மா பிடிக்கிறது. ஆர்பி உதயகுமாரா ஆயுதம் பொறிக்க ரோல் சினிமாவில் போனோன்னா அவன் தான் ஒரிஜினல் கேரக்டர். ஒரிஜினலாக இருப்பான், சேவிங்கே பண்ண மாட்டாமா, செருப்பு போட மாட்டான். அவன் நடந்து போகிறதுல ஒரு ஆணியை நட்டு வைங்களாம்ப்பா பாவீங்களா. கேஸ் வந்தால் கூட நானே வந்து வாதாடுறேன். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா the Chennai Silks. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். கோயிலுக்கு போனால் கோயில் வாசல்ல நைலான் கயிறு கட்டி பெரிய மணி இருக்குல்ல, அதை ஆட்டுறது நம்ம வேலை. அதே கோயிலுக்குள்ளே வெள்ளி தட்டில் சின்ன மணி வச்சு ஆட்டுறவர் பேர் கொஞ்சி மணி. அவ்வா தான் அதை ஆட்டுவா, நம்மெல்லாம் ஆட்டப்படாது. தாத்தா கலைஞர் சொன்னார், நீ பெரிய மணி ஆட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா வெள்ளி மணியும் ஆடும், ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி அனைத்து ஜாதிக்காரனும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்டவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். இவ்வளவும் செஞ்சு நாங்கள் நட்டு நிற்க வைப்போம். நேராக வருவாங்களாம், 26ல் நிற்பாங்களாம், அடிப்பாங்களாம், நேராக சிஎம் சீட்டில் போய் உட்காந்துக்குவாங்களாம். நாங்கள் குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போகிறதுக்கடா நாங்கள் கட்சி நடத்துகிறோம். எவ்வளோடா பண்ணியிருக்கோம் இந்த 75 வருஷத்தில். இங்கே பாடுறா, என் ஆள்லாம் நிற்கிறான் பாடுறா ஆம்பளை, இந்த போடுறா என் தங்கச்சி அக்கா தங்கச்சிலாம் உட்காந்துருக்குது. இதாண்டா திமுக ஆட்சியின் சாதனை. ஒரு காலத்தில் உட்கார விடுவானாம்மா உன்னை? ஒரு காலத்தில் இந்த மாதிரி சேர் போட்டு உட்காந்தா என்ன சொல்லுவான்? ஒரு பொண்ணு பார்க்க, ஒரு கை நினைக்க, ஒரு நிச்சயத்தாம்பலம், இப்படி சேர் போட்டு உட்காந்தா பெரியவங்க வருவான். நேராக எருமை மாடு மாதிரி உட்காந்துருக்கீங்க, ஆம்பளை நிற்கிறான், எந்திரி சொன்னாங்களா இல்லையா? உங்கள் வீட்டில் ஆயா தாத்தா படம் இருக்கா இல்லையா? பாரு அந்த படத்தில் ஆயா கஷ்டப்பட்டு வாயை வைத்த கட்டி 4 மோந்திரம் தாத்தாவுக்கு வாங்கி வைப்பான். இவனுக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை எடுத்து கொடுத்து பட்டு அங்கவஸ்திரம் போட்டு இவனை ஸ்டுடியோவுக்கு ஃபோட்டோ கூப்பிட்டு போனால் எங்கள் ஆயா கொடுத்த மோந்திரத்தை போட்டுக்கிட்டு கால் மேலே கால் போட்டு அந்த மோந்திரம் தெரிகிற மாதிரி மொத்த சேர்லேயும் உட்காந்துருவான். அப்போல்லாம் அந்த மடக்கு சேர், இரும்பு சேர் உட்காந்துருவான். எங்கள் ஆயாவுக்கு என்ன வேலை தெரியுமா? இவனுக்கு 4 மோந்திரம், பட்டு வேஷ்டி, முடிஞ்சா தடி கொம்பு, இவ்வளோத்தையும் அவள் பட்டினி கடந்து வாங்கி கொடுப்பாள். இவன் கண்ணில் அந்த 4 மோதிரம் கிடச்சிருந்துன்னு வச்சுக்க, எடுத்து போய் அப்பயே கள்ளசாராயம் குடிச்சு செத்துருப்பான். இவனை காப்பாற்றி வேஷ்டி சட்டை போட்டு ஸ்டுடியோவுக்கு கூப்பிட்டு போனால் இவன் கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கின்னு எங்கள் ஆயாவுக்கு அந்த சேரோட முனையை பிடிச்சி நிற்க சொல்லுவோம். சொன்னானா இல்லையாம்மா? சொன்னானா இல்லையா? இப்போ வர ஆட்டி அருணாசலம்லாம் சொல்கிறானே, உன்னை சேரு போட்டு உட்கார வைக்கணும்னு போராடி எத்தனை பேர் உயிரை கொடுத்து இந்த கட்சியை காப்பாற்றி நாங்கள் நிற்க வச்சிருக்கிறோம். சொல்லு, ஸ்டாலினின் அரசியல் வாழ்வை முடிப்பேன், மசுரை பிடுங்குவேன். டேய், இதில் ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? நீ வரலாறு எடுத்து பார்த்துக்க. 49ல் கட்சி ஆரம்பித்தோம், இன்றைக்கி 2025. இது வரைக்கும் திமுகவை அழிப்பேன்னு சொன்ன எல்லாருக்கும் ஆயுசு கம்மிடா. நீ லைனாக எவனை ஒன்றா சொல்கிறா, திமுகவை ஒழிப்பேன்னா அவன் குறை வயசில் செத்தான் சரித்திரம். அதனால் ஒழிப்பேன்னு சொல்லி சீக்கிரம் செத்துறாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீங்கள் இருந்து
நாங்கள் 2வது ஆட்சிக்கு வர்றதை பார்க்கணும். இப்போ எங்கள் தம்பி சொன்னான், ஆரம்பமே அவன் தான் கல்லெறிஞ்சான். நான் அமைதியாக தான் இருந்தேன். இன்றைக்கி அமைதியாக பேசிவிட்டு அமைதியாக போயிடலாம் அப்படின்னு தான் வந்தேன். என் தம்பி தான் என்னை தூண்டி விட்டான். எதனா பிரச்சனை வந்தால் அவன் தான் பொறுப்பு. முருகன் மாநாடு என் தம்பி தானே ஆரம்பித்தார். நான் ஆரம்பித்தேனா? முருகன் மாநாடா? இல்லை, முருகர் வேல் எங்கள் கையில் குத்து வச்சுக்கிறார். ராயம் சொல்லுவானா? ஏன்னா மாவட்டத்தில் கேட்கணும், இல்லைன்னா அவர் என்னை அடுத்த வாட்டி கூட்டத்துக்கு கூட மாட்டார். எனக்கு நீ சோறே போடலன்னா கூட தண்ணி குடிச்சிட்டு வாழ்ந்துருவேன். இந்த மேடையும் மைக்கில்னா நான் செத்தே போயிடுவேன். அவர் 8 மாதம் அந்த கஷ்டத்தை அனுபவித்தேன். நான் ஜூலை மாதம் 18ஆம் தேதி ஜெயிலுக்கு போயிட்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வெளியே வந்துட்டு பிப்ரவரி மாதம் வரைக்கும் இந்த மேடையும் மைக்கம் கிடைக்கல. பைத்தியக்காரனை மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். அந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இவ்வளவு நாங்கள் செஞ்சால் நான் என்ன சொல்கிறேன், பிஜேபி மாநாடுன்னு தைரியமாக போடலாமா இல்லையா? ஆம்பளை தானே, ஒரு ஆத்தாளுக்கு தானே பிறந்தீங்க, ஆத்தா பால் தானே குடிச்சிங்க, நாய் பால் குடிக்கல. அட மானம் கட்டங்க, ஒக்கால ஓடிங்களா, சாமி பின்னாடி ஒழிஞ்சிக்கின்னு எங்கள் மயிரை பிடுங்குவேன்றீங்களே, வெக்கமாலடா உங்களுக்கு? ஆம்பளை தைரியமாக வாடா, நாங்கள் பிஜேபி மாநாடு போடுறோம் சொல்லிப்பார். முருகர் பின்னாடி ஒழிஞ்சிக்கிறீங்க. உத்தரப்பிரதேசத்தில் போய் ராமர் பின்னாடி ஒழிஞ்சிங்க. அவர் காலில் இருக்கிற செருப்பை கட்டி அடித்தாரா இல்லையா? அந்த ஊர்லேயே தோற்றிங்களா இல்லையா? சொல்லுங்கள் நீங்களே. கேரளாவுக்கு போனீங்க, தைரியமாக ஐயப்பன் முட்டி போட்டு காலை கட்டிக்கின்னு தானே உட்காந்துக்கிறாரு, எங்கே கையை கைட்டுவாருன்னு அங்கே போனீங்க. ஐயப்பன் கட்டின கையை கைட்டி கன்னத்தில் வச்சு கேரளா இருந்து தத்தினாரா இல்லையா? பெங்களூரு போனீங்க, பஜ்ரங் தல் அப்படின்னா தெரிதா? ஆஞ்சநேயர். இப்போ நான் நெத்தியில் ஒரு பொட்டு வச்சுக்கிறேன், தெரிதா? அழிஞ்சிடுச்சா? இருக்குது. அது என்ன பொட்டு? செந்தூரம். தம்பி கண்டுபிடிச்சான் பாரு கரெக்டாக. இதை ஏன் வச்சுங்கிறேன் தெரியுமா? நான் 91 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துடுச்சு. ஆட்சிக்கு வந்தோன்னா பார்க்குறவங்களாம் பிடிச்சி உள்ளே போட்டு பெண்டு எடுக்குது. 91 புதுசு இல்லை, ஊர் ஊராக கேட்டு போட்டுச்சு தெரியுமா உங்களுக்கு? அது போகிற வழியெல்லாம் கேட்டு போட்டுதா? அப்போ பிறந்த பிள்ளைங்க பாதி பேர் நீ எங்கே பிறந்தேன்னு கேட்டால் ஆஸ்பத்திரி பேர் சொல்ல மாட்டான். பாய்ஸ் கார்டன் கேட்டு போட்டுருந்தாங்க, அங்கே பிறந்துடுச்சு. பீட்டர்ஸ் ரோடு கேட்டு போட்டுருந்தாங்க, அங்கே பிறந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கள் ஆத்தா என்ன பண்ணிச்சு, திடீர்னு கூப்பிட்டுது ஒரு நாள். எங்கடா போகிறேன்னு நினச்சி கூட்டத்துக்கு தான். அப்பா இங்கே வாடா இங்கே வாடான்னு கூப்பிட்டு இதை தான் எடுத்து வச்சுது நெத்தியில். ஏமா இதுன்னு கேட்டேன். டேயப்பா, ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துடுச்சான், எல்லாரையும் உள்ளே பிடிச்சி போடுதான், நீ இதை வச்சுக்கின்னு போனீங்கன்னா ஆஞ்சநேயர் உன்னை ஏபிடி பார்சல் சர்வீஸ் மாதிரி வீட்டில் கொண்டாந்து சேர்த்துருவார், இதை வச்சுன்னு போனீங்கன்னான்னு. எங்கள் ஆத்தா செத்து போச்சு, அது ஞாபகமாக வச்சுங்கிறேன். இது ஏன் நெத்தியில் வைக்கிறது தப்பு இல்லை, நடந்து போகிற பாயை கூப்பிட்டு அவன் நெத்தியில் வச்சா தப்பு தானே. அதை தான் பிஜேபி சொல்கிறோம், நாங்கள் வானான்றோம். உடனே எங்களை சாமிக்கு எதிரின்றான். எங்கள் வீட்டில் வந்து பாரு, ஒரு 4500 வாடகை வாங்கலாம். அவ்வளோ பெரிய ரூமு, பூஜை ரூம், 156 படம் எங்கள் நைனா வச்சுட்டு போன படம். அதுக்கு பொட்டு வைக்கிறதுக்குள்ளேயே என் பொண்டாட்டிக்கு மயக்கம் வந்துடும். நான் இப்போ 6 படமாக ஆக்கிட்டேன். செத்து போன நைனா கோச்சிக்க மாட்டார் அப்படின்ட்டு எடுத்து போட்டுட்டேன். எல்லா பூஜையும் கும்பிடுவோம். நாங்கள் என்ன வானா நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பட்டு புடவை மிளகாவை எரித்து யாகம் பண்ணோன்றீங்க. நாங்கள் அப்படி இல்லை, முனீஸ்வரனுக்கு சுருட்டு வைப்போம், கோட்ரு பாட்டில் திறந்து வைப்போம், கத்தியில் விபூதி பட்டை அடித்து வைப்போம். இதெல்லாம் நீங்கள் ஒத்துப்பீங்களா? இதெல்லாம் சாமின்னு ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. உங்களுக்கு நான் சத்யா சாமி போயிருக்கலாம் போல்த. ஆமாம், ஒரு 4 கோட்டை வாங்கி காலையில் பிளாக்கில் விற்றா என் பொழப்போ அது ஓடும் இல்லை. இப்படிலாம் பண்ணுறீங்களே, முருகனை கேவலப்படுத்துகிற வேலை தானே. முருகனை கேவலப்படுத்துகிற வேலையா இல்லையா இது? சொல்லு. அதில் சொல்கிறானுங்க, திராவிடத்தை அழிக்க வேலெடுத்து வா முருகா போஸ்டர் ஒன்று ஒட்டானுங்களா? அவருக்கு இதான் வேலையா? எவ்வளோ பேர் கும்பிட்றான் சாமி. நான் என்ன சொல்கிறேன், அண்ணன் தா வேலுக்கும் என் தம்பி ராஜா அன்பழகனுக்கும் பிஜேபிக்காரனை எவனா ஒருத்தனை பார்த்தினா, இப்போ இங்கே அது இந்த துண்டுலாம் போட்டிங்கல்ல, அந்த தம்பிங்கெல்லாம் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு சின்ன வேலை வாங்கி கையில் கொடுத்துருக்கோம். பிஜேபிக்காரன் தெரிஞ்சுதான் நாக்கை இழுத்து வச்சு ஒரு குத்து முருகான குத்து பக்கால ஓழி. அவன் 2 மணி நேரம் அந்த வேதனையை தாங்கட்டான். டேய், எங்கள் கட்சியில் இருக்காண்டா,
எங்கள் கட்சியில் இருக்கான். மினி ஆட்டோ இல்லை, அதில் அந்த பறவை காவடின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதில் நம்மளால் சுற்றிட்டு போகல. நம்ம கோயில் கும்பாபிஷேகம் நடக்கலை. இந்த சுதந்திரம் வாங்கி 75 வருஷத்தில் 3000 கோயிலுக்கு குடமுழுக்கும் கும்பாபிஷேகமும் நடத்தணும்னு சொன்னால் அது திமுக ஆட்சியில் மட்டும்தான்டா, வேற எவன் ஆட்சியிலும் இல்லை. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க பிஜேபி? இப்போ எவனும் உண்டியில் துட்டு போடக்கூடாது, தட்டில் போடணும். மாமா அதை வாங்கி நெய் வாங்கி சாப்பிட்டு மாமியோட சந்தோஷமாக உல்லாசமாக வாழணும். அதானே உனக்கு வேலை? இல்லை, நாங்கள் உண்டியலில் தான் போடுவோம். உடச்சி கேமரா வச்சு எண்ணுவோம். எண்ணி அந்த கோயிலுக்கு மண்டபம் கட்டுவோம். ஐயருக்கு சம்பளம் கொடுப்போம். அவன் குடும்பத்து பிள்ளைங்க படிக்கலைன்னா அந்த படிக்கிற செலவு கொடுப்போம். அதில் கல்யாண சத்திரம் கட்டுவோம், அன்னதானம் போடுவோம். பிஜேபி என்ன சொல்கிறான்? அறநிலையத்துறையே ஆலயத்தை விட்டு வெளியேறு, இவெல்லாம் உள்ளே போய் பூந்துடலாம். ஒருத்தனாவது எவனா மினுமின்னு இல்லாத பார்த்துக்கிறீங்களா? நம்மளாம் எவ்வளோ வறண்டு போய்க்கிறோம். மொழுன்னு இருப்போம். இப்போ அந்த மொழுன்னு இருக்கிறது குறைஞ்சி போச்சு. அதுலேயும் போடுற பாவி அறநிலையத்துறை மந்திரியா, முழு நேர சாமியார். 24 ஹவர்ஸில் 4 ஹவர்ஸ் கூட ஃபேமிலி மேன் கிடையாது, 24 ஹவர்ஸ் சாமியார். எந்த கோயிலில் என்ன நடக்கணும், இவ்வளோ வேலை நடக்குது, அவனுங்களுக்கு எரியுது இதை பார்த்தா. அதனால் இங்கே சாமி கும்பிட்றவங்க இருந்தாலும், இங்கே எவனா பிஜேபிக்காரன் இருந்தால் அவன் காதை பிடிச்சி மொல்லமாக கூட்டம் அடிக்கலாம் மாட்டேன். நான் 10 நிமிஷம் நான் பேசிட்டு மந்திரிச்சிட்டு போகிறேன், அடுத்த நாள் அவன் திமுகவுக்கு வந்துடுவான். பாவிங்களா, உங்களுக்கும் சேர்த்து தாண்டா அழுவுறோம். இப்போ தமிழ்நாட்டில் யாரா தலைவர்? நயினார் நாகேந்திரன். அவன் ஒரு பேக்வேர்டு தானே. இங்கே திமுக ஆட்சியில் இல்லைன்னா மாமியோ மாமாவோ தான் தலைவராக வந்திருப்பாங்க. திமுக ஆட்சி இருக்கிறதுனால தான் பிற்படுத்தப்பட்ட நயினார் நாகேந்திரனும் மிகவும் பின்தங்கிய முருகனும் அண்ணாமலையும் தமிழிசையும் இங்கே தலைவர் ஆனாங்கன்னா அதுக்கும் திமுக இருக்கிறதுனால தாண்டா உங்களுக்கு அந்த தலைவர் பதவி கூட கிடைச்சிது. அதை நினச்சி பாருங்கடா, அதை நினச்சி பாருங்கடா. அந்த 3 அடி பொண்ணு ஒன்று, அதை என்ன தான் நான் கேட்குறதுன்னு தெரில. பொம்பளையை மதிக்கிற கட்சியான் பிஜேபி, பொம்பளையை மதிக்கிற கட்சியான். கோயிலில் வச்சு சாமியார் எப்படி குத்தாட்டம் போட்டான் பார்த்தியா 2 நாள் முன்னாடி, சரக்கு போட்டு. பொம்பளை கூப்பிட்டு என்ன பண்ணான்? விபூதி வச்சு ஊதுறான். அவள் கண் திறத போச்சுன்னா வேலையை முடிச்சிடுவான். அந்தம்மா க்ளீனாக கண்ணை திறந்துட்டு கண்ணை பார்க்குது. இதுக்காடா கட்சி நத்துறீங்க நீங்கள்? இதுக்காக கட்சி நத்துறீங்க? கேட்டால் எங்கள் ஆள் எங்கன்னா போயிருப்பான் கடைக்கு, ஒரு பஜ்ஜியோ கிஜ்ஜியோ வாங்குறேன்ல, நக்கலாக பேசினா திருப்பி பேச தானே செய்யணும். அதை பேசினா அதை வீடியோ எடுத்து திமுகவினர் பஜ்ஜி போண்டாவுக்கு சண்டை போடுகிறார்கள். உங்கள் வீட்டில் யாருன்னா கையை பூச்சி தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுறா. எங்களை சொல்கிறீங்க? சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சான். என் அம்மா ஆட்சியில் அந்த துறைமுகத்தில் ஒரு எம்எல்ஏ வந்தான பழக்கருப்பையாவா, அவன் பொண்டாட்டி தாலி செய்யணும் 15 சவரம். யார் அவன்? எம்எல்ஏம்மா. அவள் தாலி 5 சவரம் காணும். ஜெயலலிதா சாவர வரைக்கும் கண்டுபிடிக்கல. அவங்க ஆட்சி யோகியமான ஆட்சியான். எங்கள் ஆட்சியில் நடந்ததுடா. கிண்டியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்ததா இல்லையா மேட்ரு? நடந்தால் அரை மணி நேரத்தில் எஃப்ஐஆர் போட்டோம். 3.25 மணி நேரம் ஆளை அரெஸ்ட் பண்ணோம். 5 மாதம் கேஸை நடத்தணும். அவனை தண்டனை வாங்கி ஜெயிலில் போட்டோம். ஆனால் பொள்ளாச்சியில் நடந்ததை யார் மயிரை பிடுங்குனீங்கடா? அண்ணா திமுக காரனை. யோகியன் பேசுகிறீங்க? யார் யோகியனை பற்றி பேசுறது? ஊழலை பற்றி எவன் பேசுறது? துரோகத்தை பற்றி யார் பேசுறது? அண்ணா திமுக என்ற கட்சியே துரோகத்தின் மறு உருவம். எம்ஜிஆர் கலைஞருக்கு துரோகம் பண்ணார், எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா துரோகம் பண்ணுச்சு, ஜெயலலிதாவுக்கு சசிகலா துரோகம் பண்ணா, சசிகலாவுக்கு ஓபிஎஸும் இபிஎஸும் துரோகம் பண்ணா, இபிஎஸ்க்கு ஓபிஎஸ், ஓபிஎஸ்க்கு இபிஎஸ் மாறி மாறி துரோகம் பண்ணா. அதுக்கு நாங்கள் என்னடா பண்ண முடியும்? எங்களை எதுக்கிற கட்சியெல்லாம் பாரு. பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி. என் வாயில் நின்ன கட்சி எதுவுமே உருப்படல சாமி. என் வாயில் எவன் நின்னானோ அவன்லாம் இப்போ அட்ரஸ் இல்லாமல் போயிட்டான். தமிழிசை அக்கா, புஷ்பா அக்கா, அண்ணாமலை. ஐயோ அண்ணாமலை சொன்னான் பாரு, அண்ணா அறிவாலயத்திலிருந்து செங்கல்லை தம்பி தான் கரெக்டாக சொல்கிறார், உருவார். எப்படி நம்ம சொன்னால் புடுங்குவோம், நம்மளுக்கு பேர் புடுங்கி. அவன் உரியிறவன் உருவானான். அவ்வளோ பெரிய நல்ல வேலைக்காரன் பற்றியா அவன்? வர சொல்ல தன்னந்தனியாக உதயநிதி மவுண்ட் ரோடுக்கு வர சொல்ல. அவர் வேறு இப்போ எந்த செனாட்டுக்கு மயிர் பிடிங்கிறன்னு அவரை தான் போய் கேட்கணும். இதுக்கு ஒரு கட்சி
பாட்டாளி மக்கள் கட்சி அப்பம் அவனுக்கு சண்டைங்க, அப்பம் பிள்ளைக்கு சண்டை. அவர் அப்பா என்ன சொல்கிறார், நாங்கிற வரைக்கும் நான் தான் தலைவர், செயல் தலைவராக இரு, நான் செத்தப்புறம் வாழ்கிறேன், நீ இருக்கும்போதே கொடுத்துருன்றான். இவன் உயிரோடு அறுத்து கொத்தா எடுத்துக்கணுன்றான். இதுக்கு திமுக தான் காரணமா? ஏண்டா எங்கன்னா யாராவது கர்ப்பம் தரிச்சா கூட அது கூட திமுக காரணம்னு சொல்கிறீங்களோ? என்னடா பேச்சு இது? உங்கள் அப்படி அந்தாலும் சொல்கிறான், என் பொண்டாட்டியை பாட்டில் எடுத்து அடித்தான், கொஞ்சம் தப்புச்சு எங்கள் பொண்டாட்டி தலை, இல்லைன்னா மண்டை கிழிஞ்சிருக்கும், என்னை டெய்லி சாவடிக்கிறான், இந்த படுபாவி ஒத்த பிள்ளைய பெற்றுட்டு நான் படாத பாடுபடுறேன். ஆனால் குடும்ப அரசியல் சொல்கிறான்ல, அவனுக்கெல்லாம் இதெல்லாம் குடும்பம் கிடையாது. அன்புமணி ராமதாஸோட பிள்ளை இல்லை, அப்போ யாரா? அவங்க அம்மாவை போய் கேளு. மூப்பனாரோட பையன் ஜிகே வாசனா பான்பராக் வாயில் ஒன்றும் இல்லாதே மெல்றது எப்படின்னு அவங்ககிட்ட தான் கற்றுக்கணும். அந்த ஆடு மாடுலாம் மேய்ஞ்சிடுச்சுன்னா ஒரு ஓரமாக படுத்துக்கின்னு உள்ளங்கிறது தள்ளி மெல்லும் தெரியுமா, அது மாதிரியே இருப்பான் ஆள். அதிமுகன்னு ஒரு கட்சி, அதை சொல்லணுமான்னு எனக்கு கேவலமாக இருக்குது. அந்த கட்சியை சொல்லணுமான்னு கேவலமாக இருக்குது. வீரம் மாதிரி பேசுகிறானுங்க. இவங்களை கொண்டு போய் மதுரையில் உட்கார வச்சுட்டு வீடியோ போடுறாங்க, பெரியாரையும் அண்ணாவையும் கேவலப்படுத்துகிற மாதிரி. அதுக்கு அவன் இந்த இதில் மதுரையில் ஒருத்தங்கிறான், அந்த ஆர்பி உதயகுமாரா, காகிதம் பொறிக்கு ரோல் சினிமாவில் போனோன்னா அவன் தான் ஒரிஜினல் கேரக்டர், ஒரிஜினலாக இருப்பான், சேவிங்கே பண்ண மாட்டான்மா, மூஞ்சியும் மீசை எல்லாம் ஒன்றா இருக்கும், செருப்பு போட மாட்டான். ஏண்டான்னு கேள, சட்டசபை அம்மா உழவுற கோயில், அது உள்ளே செருப்பு போடணும். அவன் நடந்து போகிறத்துல ஒரு ஆணியை நட்டு வைங்களாம்ப்பா பாவீங்களா, நீங்கள் தான் போகிறீங்க. கேஸ் வந்தால் கூட நானே வந்து வாதாடுறேன். எதுக்கு நீங்களாம்? அவன் நடந்து போகிறாங்க, அம்மா உழவுன கோயிலாம், செருப்பு போட மாட்டானான், ஒரு ஆணி செருப்பை போட்டு வை கீழே. அவன் அப்படிங்கிறானா? அந்த இன்னொரு மந்திரி இருந்தானே செல்லூர் ராஜா, பேரை பாரு, அதாங்க அவனை பாருங்களேன், நெத்தியில் நம்ம கூட தானே பொட்டு வச்சுக்கிறான், ஆளு ஒன்று வச்சுருப்போம், 6 கலரில் பொட்டு வச்சுட்டு 12 கயிறு கையில் கட்டியிருப்பான். ஒரு கிளியை கொடுத்து அவன்கிட்ட நிற்க வச்சிங்கன்னா கிளி ஜோசியம் கேரக்டர் கண்டக்டாக இருப்பான். அவன் மந்திரியாக இருந்தான்ப்பா, மந்திரியாக இருந்தான். இங்கே எதுவும் தாய்மார் தான் நிறைய பேர் இருக்கிறீங்க. ட்ரம்மில் தண்ணி பிடிச்சி வைப்போமா இல்லையா? ட்ரம்மில் தண்ணி பிடிச்சி வச்சா அப்படியே விட்டுருவோமா திறந்து? என்னம்மா பண்ணுவோம்? என்ன போட்டு மூடுவேன்? ஏதோ ஒரு தகரமாக போடு, அதோட விட்டுருவியா? பார்த்தியா, எங்கள் அம்மா சொல்லுது, ட்ரம்மு நிறைய தண்ணி பிடிச்சி வைப்பேன், காக்கா ஆகி போயிடாமல் இருக்கிறதுக்கு தகரத்தை வச்சு மூடுவேன், அந்த தகரம் காற்றுல பறந்து போகுதுன்னு கல்லை தூக்கி வைப்பேன். அவனை கூட்டு காலால் உன் கால் செருப்பை வச்சு கன்னத்தில் அடிமா. அந்த மொக்கால ஓடி என்ன பண்ணான்னு தெரியுங்களா? இந்த தர்மாக்கோல் இல்லைம்மா, தர்மாக்கோல், அதை எடுத்தும் போய் வைகை அணையில் ஆவியாக போகிற தண்ணியை மூடுறேன்ட்டான். இப்போ நான் போன வாரம் போனேன் ஆண்டிப்பட்டி கூட்டத்துக்கு, என்ன காரில் எட்டு போகும்போது சொல்லிட்டேன்ப்பா நான் வைகை அணையை பார்த்தே ஆகணும்னா. அவன் சொன்னால் மத்தியானம் சாப்பாட்டுக்கு புதுசாக மீனை பிடிச்சி அங்கேயே ஆகிட்டு, இப்போ நான் பார்த்துட்டு தான் ஆண்டிப்பட்டி கூட்டத்துக்கு போவேன்னு. அங்கே நான் போனேன், நான் உஷாரு பேண்ட்டு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒன்றிய செயலாளர் எம்எல்ஏ, ஆண்டிப்பட்டி ஒன்றிய செயலாளர் எம்எல்ஏ, அவர் வேட்டி கட்டியிருந்தார். அந்த காரில் உட்காந்து வந்தார் பாரு, லூஸாக இருந்திருக்கும் போது இறங்கி அணைக்கு நடந்து போனால் அவர் வேஷ்டி இல்லாத பட்டாப்பட்டி டவுஜரோடு நிற்கிறார். என்னென்னு கேட்டால், இதான் வைகை அணையாண்ணே. ஆமாம் இதான், இதானாங்க அணை, இதாங்க. அப்போ செல்லூர் ராஜ் வந்து மூணுனது எந்த அணையை? இந்த அணை தான்னா. அடா மானங்கட்டங்க உக்கால ஓடி, ஒருத்தன் கட்டிங்கிற வேஷ்டியாக இருந்து போகுது, இவன் இங்கே எப்போ அதாவது ஒரு தக்கையை எடுத்து தண்ணியில் வைக்கிறான், வேஷ்டியை மடித்து கட்டிக்கின்னு. இவன் திரும்பி அடுத்த தக்கையை வாங்குறான், அந்த முதல்ல வச்சான்ல தக்கை, இவன் சூத்தில் வந்து அடிக்குது. இதுக்கு எவ்வளோ தெரியுமா? அவன் வச்சான் தக்கை, அதெல்லாம் இல்லை எனக்கு பிரச்சனை. அவன் தக்கனை வைக்கட்டும், எதனா வைக்கட்டும், எனக்கு கவலை இல்லை. அதுக்கு தமிழ்நாட்டோட மக்கள் பணம் 38 லட்சம் செலவாக போச்சு. அதுக்கு 2 பள்ளிக்கூடம் கட்டலாமா இல்லையா? யார் அம்மா விட்டு பணம்? உங்கள் அம்மாவுக்கு மைசூர் மகாராஜா கொடுத்த பணம் மாடாது, எங்கள் அம்மா விட்டு பணம்டா. எங்கள் ஆத்தா வாங்குற சீப்புக்கும் சோப்புக்கும் சாந்துக்கும் கண்மைக்கும் ஸ்டிக்கர் பொட்டுக்கும் என் தாய்மார் கட்டுற வரி பணத்தை ரோட்டில் எத்துமே கொட்டினான். அதை விட்டிங்கன்னா இன்னொருத்தர் இருக்கான் வேலுமணி, அவன். இவங்கெல்லாம் பாவம், எம்எல்ஏ போனதை விட தூக்கு போட்டுன்னு சாவலாம். அந்த வேலுமணியை பாருங்களேன் நீங்கள், ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா தாடி ஈடி எல்லாம் பியூர் ஒயிட்டாக இருப்பான். ஒரு நாள் போனீங்கன்னா கருங்குரங்கு மாதிரி எல்லாத்துக்கும் கருப்பு பூசிட்டு இருப்பான். ஒரு நாள் மீசியே இருக்காது.
ஒரு நாள் மீசியை தவிர எல்லாத்தையும் வச்சுட்டு இருப்போம். இது இது இவனுக்கு பழைய கதை. இவங்க 2026 யார்? எடப்பாடி பழனிசாமி. அவர் எப்படி சொல்லுவார்? 2026 எல்லாம் நம்ம தோசைலாம் கல்லில் தானே ஊற்றுவோம், காற்றுல தோசை சுடுற ஒரே ஆள் எடப்பாடி பழனிசாமி. 2026 அம்மாவின் ஆட்சி. ஐயோ, இவனுங்க கூடலாம் நம்ம அரசியல் பண்ண வேண்டிய அவசியமாக இருக்குது. இந்த கட்சியெல்லாம் வச்சுக்கிட்டு நான் சொல்ல வர்றது என்னென்னா, இவ்வளவும் பேசிட்டு என் தம்பி கூட சொன்னான், 2026 2வது வாட்டியாக திமுக ஆட்சி மலர வேண்டும் என்று நீங்கள் பாடுபட வேண்டும் என்று சொன்ன. நான் ஏன் கேட்கணும்? நான் ஏன் அப்படி கேட்கணும்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 5 நிமிஷம் ஆகுமா லைன் நிற்க ஓட்டு போட? 5 நிமிஷம் ஆகுமா? இல்லை அரை ஹவர் ஆகுமா? முன்னாடியாவது ஓட்டு சீட்டை பிரித்து முத்திரையை எடுத்து மையில் குத்தி சீட்டில் குத்தி மடித்து பொட்டியில் போடணும் இல்லையா? இப்போ அந்த வேலை இல்லை. மிஷினு உதயசூரியன் நேராக ஒரு பட்டனு, அது அமுக்குனா கீன்னு ஒரு சவுண்டு. இவ்வளோ தானே. அரை மணி நேரம் செலவு பண்ணுவியா? அரை மணி நேரம் செலவாகுமா? அரை மணி நேரம் நீ செலவு பண்ணால் 5 வருஷம் உன் காலுக்கு செருப்பாக சுத்த இவ்வளவு பேர் உட்காந்துருக்கானே, அந்த 20 நிமிஷம் வேலையை நீ செய்யறதுக்கு உனக்கு நோவுதான் தான் என் கேள்வி. இப்போ சொன்னேனே, உன் பொண்ணு படிக்குது, புள்ள படிக்குது, சரி ஒருவேளை அதிமுக ஆட்சி தானே வரேன்றான், ஏற்கனவே இருந்த ஆட்சி தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதிமுக ஆட்சியாக இருக்காது, அது பிஜேபி ஆட்சியாக இருக்கும். நான் சொல்லுவான், பொம்பளையா வீட்டிலேருந்து வெளியே வராத, உன் புருஷன் செத்துட்டானா வெள்ளை புடவை கட்டினு மூலையில் முடங்குன்னுவான். கல்யாணம் ஆகுதா உன் பிள்ளைக்கு, நீ மணவரை ஏறாதன்னுவான். நீ செத்துட்டா புருஷன் கல்யாணம் பண்ணிக்கலாம், அவன் செத்தா நீ பண்ணாதன்னுவான். இதெல்லாம் நடந்து ஆபத்தும் பொம்பளைக்கு தான். ஆட்சிக்கு நாங்கள் இருந்தாலும் பொம்பளைக்கு தான் ஆதரவு. அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இந்த ஆட்சி பெண்களின் ஆட்சி. இப்போ வீடு கொடுக்குறாங்கல்லம்மா, வீடு இப்போ தான் கேட்டார், அது கட்சிச்சான்னு கேட்டார். எனக்கு தரமாட்டேன்ட்டாங்க. சத்தியமாம்மா, நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம்னு வீடு இல்லை, எல்லோரும் எழுதி போடுறாங்கல்ல. நான் எழுதி போட்டு முதலமைச்சரை போய் பார்த்தேன். நான் வீடு எழுதி போட்டிருக்கேன் தலைவரை, எனக்கு வீடு கிடைக்கும். உனக்கு கிடைக்காத போய் உன் பொண்டாட்டி பேரில் அப்ளை பண்ணு. என்னை மதிப்பாளா என் பொண்டாட்டி? என்னை மதிப்பாளா சார்? ஏன் என்கிட்ட கொடுத்தா நான் 1.5 லட்சத்துக்கு கை மாற்றி விட்டுருவேன். என் பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்தாலாம் அவள் செத்து அவள் பொண்டு வாடுற வரைக்கும் அந்த வீடு பத்திரமா இருக்கும்னு முதலமைச்சர் நம்புறார். இந்த 1000 ரூபா கொடுக்குறோம்ல, அதையே நம்மகிட்ட கொடுக்கக்கூடாதா? நம்மள்கிட்ட கொடுத்தா என்ன சார் பண்ணுவான்? கூட்டம் முடிஞ்சால் கடைக்கு போகணும் இல்லையா? ஆனால் பொம்பளைகிட்ட கொடுத்தா அது அப்படியே வங்கியில் இருக்கும். ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட் தேவைக்கு, ஒரு கல்யாணமோ எதுக்கு ஒரு 10 மாதம் சேர்த்து வச்சா 10,000ங்க, 5 மாதம் சேர்த்து வச்சா 5,000. 1000 ரூபா கொடுக்குற பிச்சை காசு. ஒருத்தி சொன்னால, பிச்சை காசு இல்லை, இது உரிமை தொகைன்னு அதுக்கு தான் பேர் வச்சுருக்கோம். இவ்வளவும் நாங்கள் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு உழைக்க இங்கே 3 கவுன்சிலர் இருக்காங்க, எல்லாத்தையும் செய்வாங்க. நான் சொன்ன மாதிரி எங்கள் உயிர் ஒன்றா போகலாமே தவிர உங்கள் உயிர் போக விடமாட்டோம். அதுக்கு திமுக இடம் கொடுக்காது. வரப்போகிற தேர்தல் என்பது ஏதோ இதற்கு முன்பு நடந்த தேர்தல் போல் நினைத்து கொள்ளாதீர்கள். இது உச்சக்கட்ட போர். இந்த நாட்டில் மதவாதம் இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாதா என்பதை தீர்மானிக்கின்ற தேர்தல் 2026. அந்த தேர்தலில் நீங்கள் தீர்மானிக்கின்ற தீர்ப்பு உங்கள் சந்ததிகளை பாதிக்கும். அதை பார்த்து கொள்ளுங்கள். இவ்வளவும் சொல்லி நான் இவ்வளவும் சொல்லிட்டு போனாலும் எலெக்ஷன் நேரத்தில் ஒரு வேளை வரலாம், வராமல் போகலாம் இல்லையா? நீ என்ன பண்ணுற? நீ இந்துவா, நேராக மாரியாத்தா கோயிலுக்கு போ, கண்ணை மூடிக்கோ. மாரியாத்தா எல்லாரும் வந்து ஓட்டு கேட்குறான், யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரில, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு மாரியாத்தாக்கிட்ட கேளு. மாரியாத்தா சொல்லுவா, ஆடும் கோழியும் வெட்டக்கூடாது, ஐயனாருக்கு கோட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிற பிஜேபி அதிமுக கூட்டணி ஓட்டு போடாதுன்னுவார். வாங்க உதயசூரியனுக்கு போடுங்க. நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் நேராக மசூதிக்கு போ. அல்லாஹ் உருவம் இல்லாதவர். நீங்கள் காகித மில்லத்தை கூப்பிடுங்க, காகித மில்லத்துக்கு கேளுங்க. காகித மில்லத் எல்லாரும் ஓட்டு கேட்குறான், நான் யாருக்கு ஓட்டு போடுறது? காகித மில்லத் சொல்லுவார், நான் முஸ்லீம் மக்களை யார் காப்பாற்றுவார் என்று நான் கண்கலங்கி தவித்த போது என் கரங்களை பற்றி கொண்டு 3.5% இடஒதுக்கீடு தந்து, முஸ்லீம்களுக்கு நலவாரியம் தந்து, உலமாக்களுக்கெல்லாம் உதவி செய்து, ஓதுவாருக்கெல்லாம் சைக்கிள் கொடுத்த ஐயா கலைஞரின் உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போடுன்னு காகிதம் இல்லை சொல்லுவார். நீ கிறிஸ்டினா இருந்தால் நேராக சர்ச்சுக்கு போ, முட்டியை போடு. இயேசுநாதரை எல்லாரும் ஓட்டு கேட்குறான்,
நான் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு அவர்கிட்ட கேளு. அவர் சொல்லுவார், நம்ம பாதிரியாரெல்லாம் கவுனை அவுத்துட்டு ஜட்டியோடு உள்ளே போட பார்த்த அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போடாத, திமுகவுக்கு ஓட்டு போடு. இயேசுநாதர் சொல்கிறாரு, மாரியாத்தா சொல்கிறா, காகிதம் இல்லத்தும் சொல்கிறாரு. அதனால் நீங்கள் இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உதயசூரியனுக்கு வாக்களித்தாதான் உங்கள் வாழ்வு மலரும் என்பதை முடிவு செய்து வாக்களிப்பீர். உதயசூரியன் வாழ வைப்பீர். தமிழ்நாட்டை வெல்வோம். 200 படைப்போம் வரலாறு. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். வாய்ப்புக்கு நன்றி. வெல்க தமிழ். வணக்கம். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு. ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.